hello and welcome to Gayu Cook Tips. It's me, Gayatri Arunachal. என்னோட சேனல் மூலமா ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு வடை. பொதுவா எண்ணெயில பொரிச்சு தான் பருப்பு வடை செய்வாங்க. நம்ம குக்கர்லையும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பருப்பு வடை செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்: பச்சைக்கடலை பருப்பு 1 டம்ளர். இதுக்கு பதிலாக பட்டாணி பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி பருப்பை வடை பருப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாசிப்பருப்பு 1 டம்ளர், தேங்காய் துருவல் 1 டம்ளர், வரமிளகா 2, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு, தண்ணி அரைக்க தேவைக்கு, பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, நெய் 1 ஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவைக்கு. முதல்ல பச்சைக்கடலை பருப்பையும் பாசிப்பருப்பையும் 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் பச்சைக்கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, வரமிளகா, இஞ்சி, பெருங்காயம், தேங்காய் துருவல், உப்பு தேவைக்கு சேர்த்து லேசாக தண்ணி தெளிச்சிட்டு கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். வடை மாவு தயாராகிடுச்சு. இதில் நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது இதை வடையாக தட்ட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவை எடுத்துட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தட்ட ஆரம்பிச்சிருங்க. இப்போது வடை வேக வைக்க போகிற இட்லி குக்கருக்கு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதனால் நம்மளுக்கு வடை ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை எடுத்து இட்லி குக்கரில் வச்சிடலாம். இப்போது வடை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் 1 இன்ச்சுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் பிளேட்டை உள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வடையை வச்சுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ்கெட் போட்டு விசில் போடாமல் 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் சூடான வடை தயாராகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எண்ணெய் சேர்க்காமல் சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம நார்மலாக பண்ணுற மொறு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சுருக்க வடையை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இதோ சூடான மொறு வடை தயாராகிடுச்சு. இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.